காலடியில் ஆலயம் கொண்டவரே, அண்டி வரும் மாந்தர்க்கெல்லாம் அதிசயம் செய்பவரே. ரயில்வே காலடியில் ஆலயம் கொண்டவரே, அண்டி வரும் மாந்தர்க்கெல்லாம் அதிசயம் செய்பவரே. பேரன்பே பேரொளியே திரு இருதயமே, பேரிரக்கம் உன் பெயரோ திரு இருதயமே. சரிகாரிக பாமபா சரிகாரிக மபதபா சகபா சகபாத பகசரி. வாழ்வின் சுமைகளோடு வந்தவரெல்லாம் இங்கு வாழ்வின் வசந்தங்களை ஏந்தி செல்கின்றார். தாழ்நிலை நின்று வாழ்வில் தவித்தவரெல்லாம் திரு இருதய அன்பினிலே விடியல் காண்கிறார். வாழ்வின் சுமைகளோடு வந்தவரெல்லாம் இங்கு வாழ்வின் வசந்தங்களை ஏந்தி செல்கின்றார். திருக்குளமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியிலே ஒருங்கிணைவோம், கரங்குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரங்குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். சந்தோஷம் பெருகிடுவே அவர் சந்நிதி காண்கையிலே, சந்தோஷம் பெருகிடுவே அவர் சந்நிதி காண்கையிலே. திருக்குளமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கே சொந்தம் நாம். அவர் படைப்புக்கள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தை ஆடுகள் நாம். திருக்குளமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக.
இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் மதுரை ரயில்வே காலனி திரு இருதய ஆண்டவர் ஆலயத்திலிருந்து வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திருப்பலியில் பங்கேற்ப உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய நாளிலே நம்முடைய அன்னையாம் திருச்சபை சார்லஸ் லுவாங்கா மற்றும் அவர்களுடைய தோழர்களுடைய விழாவை கொண்டாடுகிறது. மறை சாட்சியரான இவர்கள் உகாண்டா நாட்டைச் சேர்ந்தவர்கள். கிறிஸ்துவுக்காக, இறை நம்பிக்கைக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவர்கள். இந்த புனிதர்களுடைய விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் நாமும் நம்மை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்து நம்முடைய வாழ்வின் வாயிலாக நம்முடைய மறைசாட்சியத்தை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுகின்ற அருள் வேண்டி இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிக்கிற எல்லோருக்காகவும் மாதா தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த திருப்பலியை கண்டு அதன் மூலமாக அருள் வரங்களை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிற எல்லோருக்குமாக வேண்டுவோம். இந்த ஆலயம் எல்லா மக்களையும் அரவணைக்கின்ற ஆலயம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பல்வேறு இடங்களிலிருந்து மக்கள் கூடி வந்து திரு இருதய ஆண்டவருடைய அருளை நிறைவாக பெற்றுக்கொள்கின்ற ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தில் நடைபெறுகின்ற இந்த திருப்பலியின் வாயிலாக நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் அவருடைய இதயத்திலிருந்து பொங்கி வழிகின்ற நீரினாலும் இரத்தத்தாலும் கழுவப்பட்டு தூய இருதயத்தில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த திருப்பலியின் வாயிலாக வேண்டுவோம். இந்த திருப்பலியை நாம் தகுதியான முறையில் ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். கண்களை மூடி அந்த ஊதாரி மைந்தனைப் போல, அப்பா தந்தையே, மனம் வருந்தி வருகிறேன், அன்போடு அரவணைத்து ஏற்றிடுவாய் இறைவா. உனது அன்பை மறந்திருக்கிறேன், உம்முடைய வார்த்தையை மறந்திருக்கிறேன், உமது இரக்கத்தை மறந்திருக்கிறேன். இதோ மீண்டுமாக உன்னிடம் திரும்பி வருகிறேன் என்கிற உணர்வோடு நம்முடைய பாவங்களுக்காக மனமருந்துவோம். இந்த திருப்பலியின் வாயிலாக இறை ஆசிரை நிறைவாக பெற நம்மையே தயாரிப்போம். அப்பா தந்தையே, மனம் வருந்தி வருகிறேன், அன்போடு அரவணைத்து ஏற்றிடுவாய் இறைவா. அப்பா தந்தையே, மனம் வருந்தி வருகிறேன், அன்போடு அரவணைத்து ஏற்றிடுவாய் இறைவா. அப்பா தந்தையே, மனம் வருந்தி வருகிறேன், அன்போடு அரவணைத்து ஏற்றிடுவாய் இறைவா. தந்தையே, மனம் வருந்தி வருகிறேன், அன்போடு அரவணைத்து ஏற்றிடுவாய் இறைவா. உன் அன்பை மறந்து நான் ஊதாரியாகினேன், உன் அன்பை மறந்து நான் ஊதாரியாகினேன். உன் உறவை உணர்ந்து நான் உம்மிடம் வருகிறேன், உறவை உணர்ந்து நான் உம்மிடம் வருகிறேன். அப்பா தந்தையே, மனம் வருந்தி வருகிறேன், அன்போடு அரவணைத்து ஏற்றிடுவாய் இறைவா. உம் வார்த்தை மறந்து நான் ஊதாரியாகினேன், உம் வார்த்தை மறந்து நான் ஊதாரியாகினேன். உம் வழியில் நடந்திட உம்மிடம் வருகிறேன், உம் வழியில் நடந்திட உம்மிடம் வருகிறேன். அப்பா தந்தையே, மனம் வருந்தி வருகிறேன், அன்போடு அரவணைத்து ஏற்றிடுவாய் இறைவா.
உம் இரக்கம் மறந்து நான் ஊதாரியாகினேன். உம் இரக்கம் மறந்து நான் ஊதாரியாகிறேன். உம் கருணை உணர்ந்து நான் உம்மிடம் வருகிறேன். உம் கருணை உணர்ந்து நான் உம்மிடம் வருகிறேன். அப்பா தந்தையே, மனமருந்தி வருகிறேன். அன்போடு அரவணைத்து ஏற்றிடுவாய் இறைவா. அப்பா தந்தையே, மனமருந்தி வருகிறேன். அன்போடு அரவணைத்து ஏற்றிடுவாய் இறைவா. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, மறை சாட்சியரின் இரத்தம் கிறிஸ்தவர்களின் வித்தாக விளங்க செய்தீரே. புனித சார்லஸும் அவருடைய தோழர்களும் தங்கள் இரத்தத்தால் நீர்ப்பாய்ச்சிய திரு அவை எனும் தோட்டம் எக்காலமும் செழிப்புற்று மிகுதியான அறுவடையை தொடர்ந்து தர செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றை பிளரைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். இறை பற்றுடன் வாழ தேவையான எல்லாவற்றையும் நமக்கு அருளியுள்ளார். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 1-7 வரை. நம் கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினால் விளைந்த ஏற்புடைமையின் அடிப்படையில் எங்களை போன்ற மதிப்புயர்ந்த நம்பிக்கையை பெற்றுள்ளோருக்கு இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனுமான சீமோன் பேதுரு எழுதுவது. கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதன் வாயிலாக உங்களுக்கு அருளும் நலமும் பெருகுக. தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறை பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார். தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகியோடி இறை தன்மையில் பங்கு பெறுங்கள். இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்பிற்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நற்பண்பும், நற்பண்போடு அறிவும், அறிவோடு தன்னடக்கமும், தன்னடக்கத்தோடு மன உறுதியும், மன உறுதியோடு இறை பற்றும், இறை பற்றோடு சகோதர சிநேயமும், சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன்.
நம்பியிருக்கும் இறைவன். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகழிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். நீரே என் புகழிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி, இறந்தோரில் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு உவமைகள் வாயிலாக பேசத் தொடங்கினார். ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பிறகு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பருவ காலம் வந்ததும் அத்தோட்ட தொழிலாளர்களிடமிருந்து திராட்சை பழங்களை பெற்று வருமாறு ஒரு பணியாளரை அவர் அனுப்பினார். ஆனால் அவர்கள் அவரை பிடித்து நயப்புடைத்து வெறுங்கையராய் அனுப்பினார்கள். மீண்டும் அவர் வேறொரு பணியாளரை அவர்களிடம் அனுப்ப அவரையும் அவர்கள் தலையில் அடித்து அவமதித்தார்கள். அவர் மேலும் ஒருவரை அனுப்ப அவரையும் கொலை செய்தார்கள். அவர் வேறு பலரையும் அனுப்பினார். அவர்களுள் சிலரை நயப்புடைத்தார்கள், சிலரை கொன்றார்கள். இன்னும் எஞ்சி இருந்தவர் ஒருவரே. அவர் அவருடைய அன்பு மகன். தம் மகனை அவர்கள் மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு இறுதியாக அவரை அவர்களிடம் அனுப்பினார். அப்பொழுது அத்தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்குரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது சொத்து நமக்குரியதாகும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். அவ்வாறே அவரை பிடித்து கொன்று திராட்சை தோட்டத்திற்கு வெளியே எறிந்து விட்டார்கள். திராட்சை தோட்ட உரிமையாளர் என்ன செய்வார்? அவர் வந்து அத்தொழிலாளர்களை ஒழித்துவிட்டு திராட்சை தோட்டத்தை வேறு ஆட்களிடம் ஒப்படைப்பார். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்துக்கு மூலைகள் ஆயிற்று. ஆண்டவரால் நிகழ்ந்துள்ள இது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று என்னும் மறைநூல் வாக்கை நீங்கள் வாசித்ததில்லையா என்று அவர் கேட்டார். தங்களை குறித்தே அவர் இந்த ஊமையை சொன்னார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அவரை பிடிக்க வழி தேடினார்கள். ஆனால் மக்கள் கூட்டத்துக்கு அஞ்சினார்கள். ஆகவே அவரை விட்டு அகன்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான இயேசுவினுடைய திரு இருதய அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சி வழியாக இத்திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற இறை மக்களே, இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நீங்களும் நானும் கடவுளுக்கு கணக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைவூட்டுகிறது. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம் கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள வேறுபாடுகளை பட்டியலிடுவதை பார்க்கிறோம். கொடிய குத்தகைக்காரர் ஓமை, கடவுளினுடைய மனநிலை, கடவுளினுடைய பண்பு நலன்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, மனிதர்களாகிய நமது மனநிலை, நம்முடைய பண்புகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்த்து கடவுளின் சாயலாக நீங்களும் நானும் கடவுளுடைய பண்பு நலன்களை கொண்டிருக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இந்த கொடிய குத்தகைக்காரர் ஓமையிலே கடவுளுடைய மனநிலையாக முதலில் சுட்டி காட்டப்படுவது கடவுள் தாராள உள்ளம் கொண்டவராக இருக்கிறார். அத்தோட்டத்தில் எல்லாம் நிறைந்திருப்பதாக இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம். ஒருவர் அங்கு வசிப்பதற்கு தேவையான எல்லாவற்றையும் கடவுள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். கடவுள் படைத்திருக்கிற அந்த அருமையான உலகம் அந்த தோட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. கடவுளுடைய தாராள உள்ளம் நமக்கு ஒரு கொடையாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட மனிதன் தன்னுடைய சுயநலத்தால் குறுகிய மனநிலை கொண்டவனாக இருப்பதை இந்த ஊமையில் வரக்கூடிய தொழிலாளர்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். தாராள உள்ளம் கொண்ட கடவுளுக்கு இன்னும் தாராளமாக இருக்க வேண்டிய மானுட சமுதாயம் அதை மறந்து கடவுளுக்குரியவற்றை தனக்குரியவையாக மாற்ற வேண்டும் என்கிற மனநிலையோடு அந்த தொழிலாளர்கள் செயல்பட்டதை போலத்தான் பல நேரங்களில் நீங்களும் நானும் தாராள உள்ளம் கொண்டவர்களாக வாழ்வதற்கு பதிலாக நான் நலமாயிருக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் நலமாயிருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் எனக்கு மட்டும், என்னுடைய குடும்பத்திற்கு மட்டும் என்று சுயநலத்தோடு நாம் பார்த்து நமக்காக நம்முடையதாக்க முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவதாக பார்க்கிறோம், கடவுளுடைய ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு பண்பு
கடவுள் மானுட சமுதாயத்தை நம்புகிறார். இந்த உலகத்தை படைத்து மானுடர்களுடைய கையில் ஒப்படைக்கிற போது இவர்கள் இதை பண்படுத்துவார்கள், நல்ல முறையிலே பாதுகாப்பார்கள் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கடவுள் அதை ஒப்படைக்கிற போது இந்த நற்செய்தி வாசகத்தில் வரக்கூடிய தொழிலாளர்கள் அதற்கு எதிர்மாறாக நம்பிக்கைக்குரியவர்களாக வாழாமல் அவர்கள் தங்களுக்கு இதை கொடுத்த கடவுளுக்கே எதிராக செயல்படக்கூடிய அளவுக்கு கடவுளுடையதை தங்களுடையதாக மாற்றிக்கொண்டு நம்பிக்கைக்குரிய தன்மையிலிருந்து விலகி நம்பிக்கையற்றவர்களாக மாறுவதை பார்க்கிறோம். பல நேரங்களில் நாமும் இந்த தொழிலாளர்களைப் போல கூட நம்முடைய சுயநலத்துக்காக, நம்முடைய நல்வாழ்வுக்காக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய கடமைகளை, பொறுப்பை நம்பிக்கைக்குரியவர்களாக நிறைவேற்ற வேண்டும் என்கிற கடமையிலிருந்து விலகி நம்பிக்கையற்றவர்களாக மாறிப்போவதை அந்த பணியாளர்களுடைய வாழ்வு நமக்கு அடையாளப்படுத்துவதை பார்க்கிறோம். மூன்றாவதாக பார்க்கிறோம், கடவுள் மனிதர்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறார். கடவுள் நினைத்திருந்தார் என்று சொன்னால் இவை அனைத்தும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என அவரால் செய்திருக்க முடியும். மாறாக தான் படைத்த மானுட சமுதாயம் சுதந்திரத்தோடு செயல்பட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு விருப்புரிமையை கொடுக்கிறார். அந்த விருப்புரிமையை பயன்படுத்தி மானுட சமுதாயம் நல்லவற்றை கட்டி எழுப்பும், நல்லதை பாதுகாக்கும் என்கிற நம்பிக்கையில் சுதந்திரத்தை கடவுள் கொடுத்தாலும் கூட அந்த தொழிலாளர்கள் அந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துவதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கடவுள் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். நல்லதை தேடுவதற்கு, நல்லதை சிந்திப்பதற்கு, நல்லதை செய்வதற்கு கடவுள் சுதந்திரத்தை கொடுத்து பொறுமையோடு காத்து கொண்டிருந்தாலும் கூட நீங்களும் நானும் அந்த தொழிலாளர்களைப் போல நம்முடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்றாறு போல நம்முடைய சுதந்திரத்தை பயன்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது இன்றைக்கு நமக்கு எடுத்துக்காட்டப்படுகிறது. இந்த நாளில் கடவுளுக்கு நீங்களும் நானும் ஏன் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், தாராள உள்ளம் கொண்ட கடவுளுடைய சாயலாக நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த தாராள உள்ளத்தை இழக்கிறோம் என்றால் கடவுளுக்கு நீங்களும் நானும் கணக்கு கொடுத்தாக வேண்டும். கடவுள் உங்களையும் என்னையும் நம்பி இந்த உலகத்தை நம்முடைய வாழ்வில் நமக்கு சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதை சரிவர பராமரிக்காமல் பயன்படுத்தாமல் அதை அழிவுக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு கருவியாக மாறுகிற போது வாழ்வின் இறுதியில் நீங்களும் நானும் கடவுளுக்கு கணக்கு கொடுத்தாக வேண்டும். கடவுள் நம்மை மதித்து நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி நல்லதை செய்யாமல் அல்லவைகளை மட்டும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் கடவுளுக்கு நீங்களும் நானும் கணக்கு கொடுத்தாக வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு நினைவூட்டுகிறது. கடவுளின் சாயலை நீங்களும் நானும் வாழ்வாக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே ஒரு 7 பண்புகள் நம்முடைய வாழ்வியல் பண்புகளாக மாற வேண்டும் என்பதாக திருத்தூதர் பேதுரு தன்னுடைய திருமுகத்திலே நமக்கு சுட்டி காட்டுகிறார். நற்பண்பு, அறிவு, தன்னடக்கம், மன உறுதி, இறைப்பற்று, சகோதர நேயம், சகோதர நேயத்தோடு அன்பு, இந்த 7 பண்புகளும் கொண்டிருக்கிற போது நீங்களும் நானும் கடவுளின் சாயலை நம்முடைய வாழ்வில் வாழ்ந்து காட்ட முடியும் என சொல்லக்கூடிய பேதுரு இதை வாழ்வாக்குகிற போது கடவுள் நம்மிடம் கணக்கு கேட்கிற நாளில் நாம் கடவுளின் சாயலாக வாழ்ந்திருக்கிறோம் என்பதை நம்மால் உறுதியாய் சொல்ல முடியும். எனவே இனி வரக்கூடிய நாட்களில் நீங்களும் நானும் கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மனதில் பதிய வைத்து கடவுளுக்குரியவர்களாக கடவுளின் பண்பு நலன்களை நம்முடைய வாழ்வியல் பண்பாக மாற்ற இக்கல்வாரி பலியில் இறையருள் வேண்டுவோம். இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்று உகாண்டா நாட்டில் பணியாற்றி மறைசாட்சிகளாக மரித்த சார்லஸ் லுவாங்கா மற்றும் தோழர்களை நினைவு கூறுகிறோம். இறை வார்த்தைக்காக, இறை மதிப்பீட்டுக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தி மறைசாட்சியாக மரித்த இந்த புனிதர்களைப் போல நாமும் ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழவும், நம்முடைய வார்த்தைகள், செயல்கள் அனைத்திற்குமே கணக்கு கொடுக்கக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நம்முடைய மன்றாட்டுகளை இறை பாதத்தில் சமர்ப்பிப்போம். அன்பே உருவான அன்பு தெய்வமே இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திரு தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள், பொது நிலையினர் அனைவரையும் உம் திருப்பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் நீர் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து ஆற்றுவதற்கு தேவையான ஞானத்தையும் தூய ஆவியின் கொடைகளையும் பொழிந்து அவர்களை வழிநடத்த வேண்டுமென்று
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, நாட்டுத் தலைவர்கள் தங்கள் பணி மக்களின் நலனுக்காக என்பதை கருத்தில் கொண்டு மக்களின் தேவைகளை உணர்ந்து அவைகளை நிறைவேற்றி கொடுப்பதில் தாராள மனது உள்ளவர்களாக இருக்கவும், நாளை வெளியாகவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் உமது விருப்பத்திற்கேற்ப அமைந்து மக்கள் நல்வாழ்வு வாழ அருள் தர உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்துக்கு மூளைக்கல் ஆயிற்று என்று கூறிய அன்பு தெய்வமே இறைவா, இறை வார்த்தையை மனதில் கொண்டு நம்பிக்கை, நற்பண்பு, அறிவு, தன்னடக்கம், மன உறுதி, இறைப்பற்று, சகோதர நேயம், நிறை அன்பு கொண்டு வாழ மனத்திடனை தந்துருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் தெய்வமே இறைவா, மறை சாட்சியர் புனித சார்லஸ் லுவாங்கா தோழர்கள் நினைவு நாளை கொண்டாடும் இந்நாளில் நற்செய்தியை போதிப்பதில் பல இன்னல்கள், எதிர்ப்புகளை சந்தித்து அந்நாட்டின் அரசரால் எரித்து கொல்லப்பட்டார். அதுபோல் நாங்களும் நற்செய்தியை அறிவிப்பதில் பல இன்னல்கள் வந்தாலும் இறை நம்பிக்கை கொண்டு வாழவும், சிறப்பாக மாதா டிவியை வழிநடத்தும் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, கடந்த 4 ஆண்டுகளாக மாதா டிவியின் நடுமண்டல இயக்குனராக மிக சிறப்பாக பணியாற்றி பணி மாற்றம் பெற்று செல்லும் அருட்பணியாளர் மரிய மைக்கேல் அவர்களுக்காக நன்றி கூறுகிறோம். தமிழ்நாடு ஆயர் பேரவையின் பொது நிலையினர் பணிக்குழுவின் செயலராக பணி பொறுக்கவேற்கும் அவரை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக ஜெபிப்போம். கருணை கடலை இறைவா, உம்முடைய திருமைந்தனாம் திரு இருதய ஆண்டவரை நம்பிக்கையோடு நாடி வந்து ஜெபிக்கிற மக்களையும், இன்னும் மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொண்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். எங்களுடைய உள்ள தேவைகளை அறிந்திருக்கிற நீர், நாங்கள் நற்சுகத்தோடும் மன அமைதியோடும் மகிழ்வோடும் வாழ எங்களுக்கு தேவையான வரங்களை தேவையான நேரத்தில் எங்கள் நிறைவாக கொடுத்து வழிநடத்தும்படியாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை தர வந்தேன் உன் கரங்களில் என்னை தந்தேன். காணிக்கை தர வந்தேன் உன் கரங்களில் என்னை தந்தேன். பலியாக நாடும் திருப்பலியாக நாடும், பலியாக நாடும் திருப்பலியாக நாடும். உனது பலியில் உள்ளம் இணைந்து ஒன்றாக மாறிட காணிக்கை தர வந்தேன் உன் கரங்களில் என்னை தந்தேன். அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆசைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு இப்பலி பொருட்களை ஒப்புக் கொடுக்கும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். பாவம் செய்வதை விட இறப்பதே சிறந்தது என்பதை இம்மறை சாட்சியருக்கு உணர்த்தியது போல உமக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்ட நாங்கள் இப்பலி பீடத்தில் பணிபுரிய செய்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, தாயே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சிகளான புனித சார்லஸ் லுவாங்கா மற்றும் அவருடைய தோழர்கள் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றனர். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு நாங்களும் சேர்ந்து இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சிமையை கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடும் சார்லஸ் லுவாங்கா மற்றும் அவருடைய தோழர்களும், எங்கள் மறை மாவட்ட பாதுகாவலர் புனித அருளானந்தர், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திரு இருதய ஆண்டவர் நமக்கு வழங்குகிற அன்பையும் சமாதானத்தையும் நாமும் பிறரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லோருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார், என்னாலும் பேரின்பமே. என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார், என்னாலும் பேரின்பமே. இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொலைவாய். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிலையாய் நிறைவாய் நிதமும் தொலைவாய். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் புனிதர்களின் மறைசாட்சியத்தினுடைய வெற்றியின் நினைவாக நாங்கள் திருவுணவை உட்கொண்டுள்ளோம். அதனால் துன்பங்களை தாங்கிக் கொள்ள இந்த திருவுணவு அவர்களுக்கு உதவி செய்தது போல எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் நாங்கள் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதியாயிருக்க அது உதவிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. திரு இருதய ஆண்டவரின் ஆசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.